வரலாமா? அவன் எஸ்ன்னு சொன்ன பிறகு நீ பார்க்கணுமே தவிர எந்த நிலையில் நீ பார்க்கலாம் அவன் தான் முடிவு செய்வான். நீ முடிவு செய்யக்கூடாது. எந்த வீட்டுக்கு நீ போறியோ அதை முடிவு அவன் வீட்டுக்காரன் தான் என்ன செய்யணும். என்னைய எந்த நிலையில் நீ பார்க்கலாம், எந்த நிலையில் நீ பார்க்க கூடாது, அதை நான் தான் முடிவு செய்ய வேண்டும். வீட்டுக்காரனுக்கு என்ன செய்யுது இஸ்லாம் அந்த உரிமையை கொடுக்கிறது. அப்ப அவ்வளவு கடுமையாக என்ன செய்யறாங்க. இன்னொரு இடத்துல வருது, ஈட்டி எடுத்துட்டு குத்த போனாங்கன்னு வருது. இன்னொரு அறிவிப்புல ஈட்டி எடுத்துன்னு சொன்னாங்க. எட்டி பார்த்தவன எப்படி நீ எட்டி பார்ப்ப? அப்ப இது ஒரு பயங்கரமான ஒரு கொலகாரன் மீது காட்டக்கூடிய வெறுப்பு, ஒரு கொள்ளக்காரன் மீது காட்டக்கூடிய வெறுப்பை இந்த எட்டி பார்க்கிறவன் மீது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்க. இதுல அவங்க இது மாதிரி ஒரு சம்பவம் நானும் தேடி பார்த்த வரைக்கும் இது மாதிரி ஒண்ணு பார்க்க முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு ரொம்ப வேகம் காட்டுறது, ஒரு சின்ன விஷயமாக நம்ம கருதுவதற்கு பெரிய அளவில் வெறுப்பு காட்டுறது நம்ம நினைக்கிறோமே, இதுலதான் பாக்குறீங்க. அது பெரிய விஷயம். இன்னைக்கு நீ பார்க்கும்போது நான் வேற ஒரு நிலையில் இருந்துட்டேன். வேற மாதிரி இருந்திருந்தால் மனைவியோட சந்தோஷமா இருக்கும்போது ஒருத்தன் எட்டி பார்த்து விட்டால் அதுக்கப்புறம் தலை நிமிடம் வெளியே நடக்க முடியுமா? ஒரு மனிதனுடைய மானம், மரியாதை, கௌரவத்துக்கு எவ்வளவு பெரிய இழுக்கை ஏற்படுத்தி விடும். பல விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எட்டி பார்க்கிற விளையாட்டு என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. எந்த அளவுக்கு சொல்றாங்க? இது புகாரியில 6341, 5924, 6901, 6342 இதுல எல்லாம் இருக்கிறத பார்க்கிறோம். இதுல இன்னொரு விஷயத்தை நீ பார்க்கணும். நம்ம சமுதாயத்துல சுப்ஹானல்லாஹ் இந்த நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த இந்த சமுதாயத்துல இந்த கல்யாணம் பண்றாங்கல்ல, புது மாப்பிள்ளையும் பொண்ணையும் விட்டு கிளவிகள்லாம் விட்டு பாக்குறது, அதுக்கு ஏற்பாடா பண்ணுவாங்க. சில ஊர்கள்ல இது ஒரு மானங்கட்டவன் செய்யற வேலை. இது மானம், ரோசம் உள்ள, நாகரிகம் உள்ள ஒரு சமுதாயம் இந்த வேலையை செய்யுமா? செய்யாது. ஆனால் சில ஊர்களில் முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ள வீடுகளில் நம்ம பார்க்கிறோம், கேள்விப்படுறோம். திருமணம் செய்து விட்டு புதுமண தம்பதிகளை ரூமுக்குள்ள அனுப்பிவிட்டு அதுக்கு என்ன செய்வாங்க, துணைக்கு படுக்கிறதுக்குன்னு ஒரு கிளவியோ அங்க படுக்க போட்டு வச்சுட்டு அவங்க என்ன செய்யறது, அதை வாட்ச் பண்றது. இது எவ்வளவு அநாகரிகமான ஒரு செயல். இதெல்லாம் இந்த ஹதீஸை படிச்ச பிறகு அப்படி செய்ய அனுமதி இருக்குமா? சும்மா சாதாரணமா ஒரு வீட்டில் எட்டி பார்க்கறத கூடாதுங்கும் பொழுது புதுமண தம்பதிகள் இருக்கிற ஒரு அறையில போய் எட்டி பார்க்கறது, சாவி துவாரம் வழியா பார்க்கறது, இதெல்லாம் ரொம்ப ஒரு கெட்ட ஒரு பழக்கமா இருக்கிறது. அப்படிலாம் பார்த்தா கண்ணை குத்தி அவனை டேமேஜ் கூட பண்ணிவிடலாம், குற்றம் இல்ல. அப்படி ஹதீஸ் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த மாதிரி பார்க்கும்பொழுது கண்ணை குத்தி நீ அவனை டேமேஜ் பண்ணிவிட்டால், சாவி துவாரம் வழியா பார்க்கறான், விளக்கு மாத்து குச்சி ஒரே குத்தி அவன் கண்ணு டேமேஜ் ஆச்சுன்னு வைங்க, அது குற்றம் இல்லன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்லி இருக்கிறாங்க. ஏன் அதை வெறுப்பு காட்டுறாங்கன்னா, இது ஒரு நாகரிகம் உள்ள ஒரு சமுதாயத்துக்கு நல்லது கிடையாது. பண்பாடு பார்த்தீங்களா, இப்படி எவனா இதை கடைப்பிடிக்கிறானா? இவன் என்ன செய்யறான், பேப்பர்கள்ல இருந்து பாத்துக்கிட்டீங்கன்னா கிசு கிசுன்னு எழுதுறான். அங்க உள்ள அப்படி அவ இந்த கலர் சேலை கொடுத்திட்டாங்க, போனா அவனோட இவன் வந்தான், அவங்க ரெண்டு அப்படி எல்லாம் எழுதுறான். இதெல்லாம் ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் பின்னி எடுத்துறாரு. அதுக்கெல்லாம் இங்க எந்த ஒரு தடையும் கிடையாது. அது வேணும் படிக்கிறான், அரசாங்கம் அனுமதிக்கிறான், மக்கள் எழுதுறான், அறிவாளிங்கிறவன் எழுதுறான், மக்கள்லாம் அதை படிக்கிறான். அதெல்லாம் என்னவா இருக்கிறது, அந்தரங்கங்கள். இந்த அந்தரங்கங்களை ஆட்சிகளாக்கி பத்திரிகை வைக்கிறதா இல்லையா? புலனாய்வு என்ற பெயர்ல அவங்களுடைய அந்தரங்கம், இவங்களுடைய அந்தரங்கம், அவங்களுடைய ரகசியங்கள், இந்த ரகசியங்கள் அப்படின்னு சொல்லி அரங்கம், அந்தரங்கம் என்னென்னமோ பெயர்கள் எல்லாம் தொடர்களை எழுதி அதுல பூரா என்ன இருக்குது, இவன் கற்பனையாவும் எழுதுறான், சிலது எட்டி பார்த்து எழுதுறான், சிலது ரகசியமா கேமரா வச்சு, அது கேமரா வைக்கிறலாம் இல்ல சேர்ந்துடும். இதை மட்டும் இஸ்லாம் தடுக்கல. ஒரு வீட்டுல இருக்குது, அவங்களுக்குள்ள என்ன தெரியுறாங்கன்னு பாத்துக்கிறதுக்காக என்ன செய்யறது, ரகசியமா. இப்ப சின்ன அளவுல எல்லாம் கேமரா வைக்க முடியும், ஒரு பட்டன் அளவு கூட வச்சுட்டு வந்துடலாம். அந்த கேமரா வச்சு என்ன செய்யலாம், அங்க நடக்கிறத படம் முடிக்கலாம். அப்படி படம் முடிச்சு பரப்புற காட்சியை பார்க்கணும். செல்போன் மூலமாக அவங்க ஒரு குளிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது வேற மாதிரி படம் எடுத்து அது மாதிரி இந்த நாகரிக உலகத்துலங்க இதை சொல்லி கொடுத்தா அப்படி செய்வானா? இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு நாகரிகம் அடுத்த வீட்டுல போய் பார்க்கிறது கூடாது, எட்டி பார்க்க. இந்த எட்டி பார்க்கிற நோயுடைய டெவலப்மெண்ட் தான் இதெல்லாம். இது நெட் வழியா பார்க்கிறது, செல்போன் வழியா பார்க்கிறது, சும்மா போய்கிட்டு இருக்கும்போது அப்படி கேமராவில அடிச்சுக்கிறது, இதெல்லாம் என்னது, நீ எட்டி பார்க்கிற விஷயம் தானே. அவங்களுடைய அந்தரங்கத்தை நீ எட்டி பார்க்கிற, அவங்க பர்மிஷன் இல்லாம பார்க்கிற. அப்ப அடுத்தவருடைய பர்மிஷன் இல்லாம அவருடைய அந்தரங்கங்களை பார்ப்பது என்பதற்கு மார்க்கத்துல கடுமையான தடை இருக்கிறது. இதுக்கு ஒரு சட்டம் போட மாட்டேங்கிறாங்க. கேட்டா உடனே வச்சா குடும்பி சரிச்சா பண்ண சட்டம்லாம் என்ன, திடீர்னு செல்போனை வச்சுக்க கூடாதுமா, என்ன இதெல்லாம் ஒரு சட்டமா? இதுக்கு என்ன சட்டம் போடணும்? இப்படி பார்த்தவனுக்கு தண்டனை கொடுக்கணும். இந்த மாதிரி செஞ்சான்னு சொன்னா நீ எப்படி எட்டி பார்த்ததுக்காக உனக்கு இந்த மாதிரியான தண்டனை அப்படின்னு செஞ்சா அந்த வேலையை செய்ய மாட்டானுவா. அதை விட்டுப்பட்டு என்ன செய்வான், ஏதாவது ஒன்று செஞ்சுட்டா கம்ப்யூட்டர் வச்சுக்க கூடாது,
கம்ப்யூட்டர்ல என்னமா நடந்துச்சுன்னு வைங்களேன், உடனே கம்ப்யூட்டருக்கு எதிராக சட்டம் கொண்டு வருவாங்க. செல்போனை வச்சுட்டு என்னதான் பண்ணாண்ட செல்போன் வச்சுக்கிற கூடாதுமாங்க. இப்படியான கிறுக்குகள் பிடிக்கிறதே தவிர இதனுடைய நோயுடைய அடிப்படையை கவனித்து அதுக்கு நிவாரணம் பெற மாதிரி இல்ல. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாங்க பாருங்க, இது முக்கியமான விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஈயாக்கும் வத்துஹுல் அலன் நிசா, பெண்கள் மாத்திரம் இருக்கிற வீடுகளுக்கு நீங்கள் செல்வதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன். ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம், ஆம்பளை இல்ல, பொம்பளை தான் இருக்கிறாங்க, அவங்க வாங்க வந்து உட்கார்ந்துட்டு போங்க, இப்ப வந்துருவார் வீட்டுக்காரரு அப்படின்னு சொல்றாங்க, போக கூடாது. அதாவது ஆம்பளை இல்லை என்று சொன்னால் நம்ம என்ன செய்யக்கூடாது, அவங்களே பர்மிஷன் வாங்கிட்டு பொம்பளை இருக்கிற வீட்டுக்கு போனான்னு விளைக்கிற கூடாதுல. அதை ரசூலுல்லாஹ் நெறிப்படுத்துறாங்க. பர்மிஷன் வாங்கிட்டு போகலாம்ங்கிறது என்ன என்று கேட்டால், பொம்பளை மட்டும் இருக்கிற வீட்டுக்கு பொம்பளை மட்டும் போ, ஆம்பளை மட்டும் இருக்கிற வீட்டுக்கு பொம்பளை வந்தாலும் இந்த கதை தான். ஆம்பளை மட்டும் ஒரு ரூம்ல இருக்கிறான், பொம்பளை வர்றா, வாங்க வந்து உட்காருங்க, அவன் உட்கார்ந்து கூப்பிட தான் செய்வான். இப்ப போகலாமா? ஆம்பளை மட்டும் இருக்கிறாங்கிறது என்ன செய்யணும், அவ கவனிக்கணும். அது மாதிரி பொம்பளை இருக்கிற வீட்டில் போகும்போது என்ன செய்யக்கூடாது, அவங்க ஒரு நாகரிகத்துக்காக சொல்லுவாங்க, விளங்காம மார்க்க சட்டை விளங்காம என்ன செய்வாங்க, வாங்க வந்து டீ சாப்பிட்டு போங்க, வந்துருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது என்னவாயிரும், நாளைக்கு அவங்க லைஃபுக்கே மாற்றமாயிரும். ஒண்ணு தப்பு தண்டா நடக்காட்டா கூட அதை 4 பேர் தப்பு தவறா பிரச்சாரம் பண்ணி அந்த பெண்ணுடைய மான மரியாதைக்கெல்லாம் ஒரு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய நிலையெல்லாம் உண்டாகி போயிடும். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஈயாக்கும் வத்துஹுல் அலன் நிசா, பெண்கள் இருக்கிற வீடுகளுக்கு, பெண்கள் மாத்திரம் இருக்கிற வீடுகளுக்கு நீங்கள் செல்வதை உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன் என்று ஆண்களை எச்சரிக்கிறாங்க. அப்போ கால ரஜுல் மினல் அன்சார், அன்சார்களை சேர்ந்த ஒரு மனிதர் கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ் அஃபரைத்தல் ஹம்ப, அப்ப மனைவி வழியில சொந்தக்காரங்க இருக்காங்களே, புருஷன் வழியில சொந்தக்காரங்க, பொண்டாட்டி வழியில சொந்தக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் அதான் சட்டமானு கேட்கிறாங்க. அதாவது அண்ணன் பொண்டாட்டி ஒருத்தன் போறான், அண்ணன் மனைவி தான் இருக்கிறாங்க, நம்ம அண்ணன் பொண்டாட்டி தானே அப்படின்னு உள்ள போயிடலாமா? தம்பி மனைவி அந்த வீட்டுல தம்பி இல்ல, தம்பி மனைவி தான் இருக்கிறாங்க, நம்ம தம்பி மனைவி தானே அப்படின்னு அந்த அண்ணன் தம்பியுடைய மனைவிமார்கள் அல்லது அந்த மாதிரியான உறவுகளை பத்தி கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கால அல் ஹம்பு அல் மௌத்து, அதுலதான் நாசமே இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு வேற வீட்டுக்கு போனா கூட தப்பு தவறு நினைக்க மாட்டான். இந்த அண்ணன் தம்பின்னு வரும்பொழுதுதான் என்ன செய்யறது, அவங்க கிண்டல் பண்ணிக்கிறதும் கேலி பண்ணிக்கிறதும் மனைவிட்ட பேசுற மாதிரியான வார்த்தைகளை கொண்டு அப்படி செஞ்சு கூடுதல் உரிமை எடுத்துக் கொள்வதெல்லாம் நடைமுறையில் நம்ம சர்வசாதாரணமா பார்க்கிறோம். இது அடுத்தவன சந்தேகம் பட மாட்டான், தம்பி வீட்டுக்கு தானே போறாரு, அண்ணன் வீட்டுக்கு தானே போறாரு. அப்ப அவங்க இன்னும் தவறுகள் நடப்பதற்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு லைசன்ஸ் ஆயிரும். அண்ணன் வீட்டுக்கு போங்க, அண்ணன் இருக்கும்போது போங்க, அண்ணனுடைய மகன் இருக்கும்போது போங்க, வேற வேற ஆளுக்கு இருக்கும்போது போங்க, அண்ணன் பொண்டாட்டி இருக்கும்போது மட்டும் போவாதீங்க, தம்பி பொண்டாட்டி மட்டும் இருக்கும்போது போவாதீங்க. அந்த மாதிரி விஷயத்துல என்ன செய்யணும், கணவன் வழி உறவினர்களாக இருந்தாலும் மனைவி வழி உறவினர்களாக இருந்தாலும் அந்த மாதிரி உள்ள இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. அது ஆம்பளை மட்டும் இருந்தா கூட அந்த பொம்பளை என்ன நினைக்க கூடாது, நம்ம சொந்தக்காரர் தானே, நம்ம கணவருடைய தம்பி தானே, நம்ம கணவருடைய அண்ணன் தானே, அவங்களும் ஆம்பளை மட்டும் இருக்கிற வீட்டுக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்ப இந்த நாகரிகத்தை இது உலகத்துல இல்லவே இல்லை. ரொம்ப ஃப்ரெண்டுங்கிறான், அவன் பாட்டுக்கு நீ அவரோட போயிட்டு வாங்க, புருஷங்காரன்னு கூட்டாளி ஒருத்தன் கடைக்கு போகணும், இவரோட நீ போயிட்டு வா, இந்த அவரோட போயிட்டு வான்னு இப்படிலாம் இருக்கிற காட்சியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் அநாகரிகம், இது ஒழுக்கம் கிடையாது, இது சுதந்திரம் கிடையாது. இது ஒன்னடக்க ஒண்ணு நாளைக்கு பாரதூரமான விளைவுகள் ஏற்பட்டுரும். இஸ்லாம் அந்த விஷயத்துல என்ன செய்யறது, போறது தடுக்கல, அதுக்கு தகுந்த மாதிரி செட்டப்போட போ, முன்னாடியும் கூட்டிட்டு போக கூட, அப்படி போனா அது தனியா பெண்கள் இருக்கிற இடத்துக்கு போனதா வராது. அப்ப அந்த மாதிரி அந்த சந்தேகங்கள் தனித்திருக்கிற ஒரு நிலைமையை தவிர்க்கிற மாதிரி தான் அண்ணன் தம்பிகள் வீடுகளுக்கு கூட செல்லணுமே தவிர 2 பேரும் தனியா இருக்கிற மாதிரியானது போயிடக்கூடாது. 2 பேரும் ஒரு ஆணும் பெண்ணும் சொந்தக்காரங்களா இருந்தா கூட மகரமா இருந்தாலே தவிர, அக்கா வீட்டுக்கு போகலாம், அக்கா மட்டும் இருந்தாலும் போகலாம், தங்கச்சி வீட்டுக்கு போகலாம், தங்கச்சி மட்டும் இருந்தாலும் போகலாம், தாய் இருக்கிற வீட்டுக்கு போகலாம், தாய் மட்டும்தான் இருக்கிறாங்க, பொம்பளை மட்டும்தான் இருக்கிறாங்கன்னா போகலாம். அதெல்லாம் மார்க்கத்துல திருமணம் செய்ய தடுக்கப்பட்ட உறவுகள். அதுல வேற விதமான எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால அதுக்கு மார்க் அனுமதிச்சிருக்கிறது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸ் புகாரியில 5232வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். அப்போ ஒரு வீடுகளுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் ஒருத்தருக்கு சந்திக்கிறதுக்கு ரோட்லையும் சந்திப்போம், அவங்க இருக்கிற இடத்தை தேடி போய் சந்திப்போம். தேடி போய் சந்திக்க போகும் பொழுது அதுல உள்ள நாகரிகம் என்ன, பர்மிஷன் வாங்கிட்டு தான்